இந்த பதிவு யாருக்கானதுன்னா டிவிகே கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தான். சோஷியல் மீடியா பூரா இந்த பதிவு தான். இப்போ இலங்கையை சார்ந்த 2 நபர்கள் வந்து டிவிகே கட்சி நண்பர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த பதிவு பாருங்கள். அந்த மாதிரி தான் நீங்கள் லிட்ரலாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஒரு அரசியல் புரிதல் கிடையாது. நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியல. இது மாதிரி நிறைய ஃபேக்டர்களை வச்சு அந்த பதிவில் போட்டிருப்பாங்க. என்னோட சில கேள்விகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 50 ஆண்டு காலமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபரால் கிரவுண்ட் லெவலில் இறங்கி தெளிவாக பாலிடிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயந்தான். அதையும் மீறி பண்ணுறாங்களான்னா அவங்களால ஸ்டாண்டர்டாக கன்சிஸ்டன்சியாக அதை கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குரிய விஷயந்தான். 2009 சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்து 2011 அதை காங்கிரஸோட இணைச்சிட்டு அவர் மறுபடியும் படம் நடிக்க போயிட்டார். அதை நம்பி போன 10 லட்சம் பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி தான் உங்கள் நிலைமையும் போகும். அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். என்ன காரணத்துக்காக அரசியல் வராங்கன்னா, யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக, டிஎம்கேவை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க அரசியலுக்காக வராங்க. ஏன்னா அவங்களாம் ஒரே துறையை சார்ந்தவங்க, எப்படி சொல்ல, மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவங்கள நம்பி போய் ஏமாந்துட்டு அதில் உள்ள ராஜ்மோகனாக இருக்கட்டும், இல்லை ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், புஷி ஆனந்த், யாருமே தமிழகத்தோட நலனுக்காக பேசுகிறவங்களாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு விதத்தில் சுயநலத்துக்காக அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சமாக தெளிவு பெறுங்க. வரலாற்றை எடுத்து பாருங்க. ராஜ்மோகன் 2021 ஆளுங்கட்சி டிஎம்கே வந்தப்போ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ அவங்களோட ப்ராடக்ட் தான் அவங்க தான் எல்லாருமே உருவாக்கி அனுப்புகிறாங்கிறத கொஞ்சமாக புரிஞ்சுக்கிங்க. 2021 கமல் என்ன பண்ணாரோ அதே வேலையை பண்ணுறதுக்கு தான் விஜய் அண்ணனும் வந்திருக்காங்க. அதை நீங்கள் நான் சொல்கிறத ஏற்றுக்கலனாலும் 26 கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஒரு அடுத்த நாட்டு இளைஞர்கள் சொல்லியும் புரிஞ்சுக்கலன்னா, நம்ம சொல்கிறோன்னா சுயநலத்துக்காக சொல்கிறோன்னா, அவங்க சொல்லணும்னா கட்டாயம் கிடையாது. அவங்களாம் சொல்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு வழிவகை செய்யுங்க. இன்னும் எப்படி சொல்கிறது, கண்ணு இருந்தும் குருடனாக இருக்காதீங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. நன்றி, வணக்கம்.